வணக்கம். பாரத் டியூஷன் சென்டர் சங்கரவி. இன்று நாம் 9th சயின்ஸில் இயற்கையில் 2வது பாடம் பார்க்க போகிறோம். டாபிக் என்ன அப்படின்னா இயக்கம். இதில் புக்பேக் 1 ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். 2வது பாடத்துக்கான புக்பேக் 1. சரி, இப்போ திசை வேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கம் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? ஓகேவா? இப்போ திசை வேகம் இது காலம், இது திசை வேகம். ஓகேவா? பி ஒரு பரப்பு ஒன்று கிடைக்கும் அப்படின்னா இந்த பரப்பு எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பரப்பு எதை குறிக்கும் அப்படின்னா பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியை குறிக்கும். ஏன்னா திசை வேகம் இப்போது இடப்பெயர்ச்சி பை காலம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா நகர பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியை குறிக்கும். கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? வட்ட இயக்கம் எது கிடையாது அப்படின்னு கேட்கிறாங்க. சூரியனை சுற்றி வரும் பூமியின் இயக்கம், அதாவது சீரான வட்ட இயக்கம்னா என்ன அப்படின்னா சீரான காலையில் கடந்த தொலைவும் அப்படின்னா சமமாக இருக்கணும். எடுத்துக்காட்டு ஒரு 5 நிமிடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். ஓகேவா? அடுத்து ஒரு 5 நிமிடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் போகிறோம். அடுத்து 5 நிமிடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் போகிறோம். ஸோ இப்படி போனோம் அப்படின்னா கால இடைவெளியில் சீராக இருக்கு, கடந்த குறைவும் சீராக இருக்கு. இப்படின்னா சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சீரற்ற இயக்கம் அப்படின்னா முதல் 5 நிமிடத்துல ஓகேவா ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அடுத்து ஒரு 5 நிமிடத்துல ஒரு 8 கிலோமீட்டர் போகிறோம். அடுத்து ஒரு 5 நிமிடத்துல ஒரு 9 கிலோமீட்டர் போகிறோம். சீரான கால இடைவெளி பட் கடந்த தொலைவில் வெவ்வேறாக இது சீரற்ற இயக்கம் சொல்லுவோம். இதே வட்டப்பாதையில்னா சீரற்ற வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு தான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம் எப்பவுமே இது சீரான இயக்கமாக இருக்கும். அடுத்து வட்டப்பாதையில் சுற்றி வரும் பொம்மை ரயிலின் இயக்கம், பொம்மை ரயிலின் இயக்கம் சீராகத்தான் இருக்கும். வட்டப்பாதை செல்லும் பந்தய மையம், இந்த பந்தய மையத்துக்கு வட்டப்பாதை செல்லுது அப்படின்னா திடீர்னு ஒரு இடத்துல ஸ்பீட் வழியெல்லாம் வந்துட்டு கூடலாம். கிடையாது மணிமணி இயக்கம் இது சீராகவே இருக்கும், சுற்றி வந்துட்டே இருக்கும். இது என்ன ஆன்சர் அப்படின்னா வட்டப்பாதை செல்லும் பந்தய மையம் இயக்கம் தான் சீரற்ற வட்ட இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? சரி, அடுத்து 3 கீழ்கண்டவர்களுக்கு சீரான இயக்கத்தில் தான் பொருள் குறிப்பிடாது. சீரான இயக்கம் அப்படின்னா காலம் அதிகரிக்க தொலைவு அதிகரிச்சுட்டே இருக்கணும். அப்படி ஒரு ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா ஆவணங்கள் இருக்கு. ஸோ அதனால சீரான இயக்கத்துக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆவணம். ஓகேவா? ரைட். அடுத்து 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னா மைய விலக்கு விசை ஒரு டேஷ். ஓகேவா? மைய விலக்கு விசை. இப்போ மைய விலக்கு விசை, மைய நோக்கு விசை, இந்த 2 தெரிஞ்சிருக்கணும். மைய நோக்கு விசை, மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. மைய நோக்கு விசைனா எப்பயுமே இந்த விசை மையத்தை நோக்கியே செயல்படுவதால் இது மைய நோக்கு விசை. மைய விலக்கு விசைனா இது மையத்தை விட்டு விலகி இருக்கும் அந்த விசை, அதனால இது மைய விலக்கு விசை. மைய நோக்கு விசை ஒரு உண்மையான விசை அப்படின்னு சொல்லுவாங்க. மைய விலக்கு விசை ஒரு போலியான விசை அப்படின்னு சொல்லுவாங்க, போலி. ஓகேவா? ரைட். இப்போ இதை வச்சு தெரியுது இல்லையா? அதே மாதிரி ரெண்டுமே இது மையத்தை நோக்கி செயல்படும், இது மையத்தை விலகி செயல்படும். இப்போ 2 எதிரெதிராக செயல்படுதுன்னு தெரியுது. அப்போ என்ன மைய விலக்கு விசை உண்மையான விசை கிடையாது, ஏன்னா அது போலியான விசை. ஆவணாக பார்த்தா மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை தான் எனவே மைய விலக்கு விசை. அதனால ஆப்ஷன் ஆவண கரெக்ட். ஓகேவா? ரைட். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை வேகம் ஒரு ஸ்கேலர் அளவு, வேகம் ஒரு ஸ்கேலர் அளவு. அப்ப திசை வேகம் ஒரு வெக்டர் அளவு, வெக்டர் அளவு. ஸ்கேலர் அளவுனா எண் மதிப்பு மட்டும் இருந்தா ஸ்கேலர். வெக்டர் அளவு அப்படின்னா எண் மதிப்பு திசை வேகம் 2 இருக்கு. வேகத்துக்கு எண் மதிப்பு மட்டும்தான் திசை வேகம் கிடையாது, திசை கிடையாது. திசை வேகத்துக்கு எண் மதிப்பும் உண்டு, திசையும் உண்டு. அதனால
அதனால இது வந்து வெக்டர் அளவு. இப்போ தொலைவு கால வரைபடத்தில் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது, தொலைவு கால வரைபடத்தில் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது வேகம். ஓகேவா, எது அப்படின்னா வேகம். சரி, அடுத்து என்ன அப்படின்னா எதிர்மறை முடுக்கத்தை டேஸ் என்னவாம், டேஸ் என்று கூறலாம். எதிர்மறை முடுக்கத்தை டேஸ் என்று கூறலாம். ஓகேவா, வேக இறக்கம் அப்படின்னு சொல்லலாம். வேக இறக்கம். ஓகேவா, எதிர்மறை முடுக்கத்துக்கு இன்னொரு பேர் வேக இறக்கம். அதே மாதிரி எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தில் உள்ள பரப்பளவு எதை குறிக்கும்? ஓகேவா, இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தில் பரப்பளவு. இப்போ இடப்பெயர்ச்சி இது காலம், இது இடப்பெயர்ச்சி. அப்போ ஒரு பரப்பு கிடைக்கும் அப்படின்னா இது எதை குறிக்கும் அப்படின்னா திசை வேகத்தை குறிக்கும். திசை வேகம் ஈக்குவல் இடப்பெயர்ச்சி பை காலம். அதனால என்ன வரும் அப்படின்னா திசை வேகத்தை குறிக்கும். திசை வேகம். ரைட், சரியா தவறா? தவறெனில் திருத்தி எழுதுக. ஓகே, சரியா தவறா? தவறெனில் திருத்தி எழுதுக. நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்துக்கு இடையே செல்லும் ஒரு பேருந்து இயக்கம் சீரான இயக்கத்துக்கு உதாரணம். சீரான இயக்கம் இருக்குமா? ஒரு நெருக்கடியான இடத்துல வந்து நம்ம சீரான வேகத்திலே காரு வந்து போகுமா அப்படின்னா போகாது. அதனால இது தவறு. அப்போ வந்து அங்கே என்ன இயக்கம் இருக்கும் அப்படின்னா சீரான, அதுக்கு பதில் என்ன போடணும்? சீரற்ற அப்படின்னு போடணும். சீரற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. முடுக்கம் எதிர்மறை மதிப்பை பெறும். இப்போ முடுக்கத்துக்கு எதிர்மறை மதிப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்போ இது வந்து சரியான ஆன்சர். எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழியாகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழியாகும். கரெக்ட், இது சரி. எப்படி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாதை இருக்கு. ஓகேவா, ரைட். அப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம வீடு இருக்கு அப்படின்னா இப்படி கோடி போயிட்டு இப்படி கோடி வந்துட்டோம். அப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டோம். அப்போ என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சினா இறுதி நிலையும் தொடக்க நிலையும் கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா இறுதி நிலையும் தொடக்க நிலையும் ஒன்று அப்படிங்கிறா. அப்போ இடப்பெயர்ச்சி சுழியாகும். பட் தொலைவு வந்து தூரம் வந்து சுழியாகமா ஆகாது. ஏன்னா இதெல்லாம் என்ன செய்யணும், எவ்வளோ கிலோமீட்டருக்கு இதை வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா தூரம் கிடையாது. அப்போ தூரம் சுழி கிடையாது, பட் இடப்பெயர்ச்சி சுழியாகும். அதனால வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சரியான இது என்ன அப்படின்னா சரி. இப்போ ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விடும் ஒரு பொருளின் திசைவேக காலம் வரைபடம் எக்ஸ் அச்சுக்கு இணையாக, எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும். ஓகேவா, எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்குமானா இருக்காது. இதுவாக இருக்கும் அப்படின்னா இது தவறு. பட் சாய்வாக ஆன்சர் என்ன அப்படின்னு தவறு. இதை வந்து இணையாக அப்படின்னு எப்படி இருக்கும்? சாய்வாக. ஓகேவா, ரைட். ஒரு பொருளின் திசைவேக காலம். ஓகேவா, ஒரு பொருளின் திசைவேக காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும். ஓகேவா, ரைட். இப்போ என்ன அப்படின்னா திசைவேக காலம் வந்து வரைபடம் ஒரு நேர்கோடு, இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இது சரியானது. அது சரியானதை தேர்ந்தெடுக்க. ஓகே, சரியானதை தேர்ந்தெடு. ஓகேவா, இப்போ வந்து ஆனால் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்தாச்சு. கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் உண்மை, அதாவது சரி. ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். காரணம் வந்து கூற்றினை சரியாக விளக்குகிறது அப்படின்னு அர்த்தம். ஆவணால கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, உண்மை. ஆனால் காரணம் வந்து கூற்று சரியாக விளக்கவில்லை அப்படின்னு அர்த்தம், தவறான விளக்கம். இல்லை கூற்று வந்து சரி, காரணம் தவறு. இங்கே கூற்று தவறு, காரணம் சரி. இதை வச்சு என்ன செய்யணும், நம்ம இப்போ வந்து ஆன்சர் சொல்லணும். ஓகேவா, இதை வச்சு என்ன செய்யணும், ஆன்சர். ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்லியிருக்கு? ஒரு பொருளின் முடுக்கி வைக்கப்பட்ட இயக்கம் அது திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படும். ஒரு பொருளின் முடுக்கம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரியும். முடுக்கம்னா திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம், பட் திசை மாறும் வீதம் கிடையாது. அதனால என்ன அப்படின்னா திசைவேகம் மாறுபாடை மட்டும்தான் அந்த பொருளின் முடுக்கம் சார்ந்தது. இங்க திசை மாற்றமும் கொடுத்துருக்காங்க. கூற்று என்பது என்னது? தவறு. காரணம், ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுவதால் மட்டுமே நிகழும், அது திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல. ஸோ இது சரி, பட் இது தவறு. ஆப்ஷன் என்ன வரும்? கூற்று தவறு. எங்க இருக்கு?
கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. அப்போ ஏன்னா தான் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது. ஓகேவா? காரில் இருக்கக்கூடிய வந்து வேகமானி வந்து எவ்வளவு வேகத்தை, அதாவது சராசரி வேகத்தை அளவிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ கூற்று காரணம் இது ரெண்டுமே சரி. கூற்று காரணம் ரெண்டும் சரி. ஓகேவா? ரைட். ஆனால் காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறதா அப்படின்னா இல்லை. அதனால ஆப்ஷன் ஆவலாம். ஓகேவா? கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்கவில்லை. ஓகேவா? ரைட். 3, கூற்று ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி, ஆனால் அப்பொருளின் கடந்த தூரம் சுழி இல்லை. கரெக்ட். இது சரிதானே? ஏற்கனவே பார்த்தோம். காரணம் இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கு முடிவு நிலைக்கு இடையே உள்ள குறுகிய பாதை ஆகும். ஓகேவா? இதுவும் வந்து சரி. அதே மாதிரி என்ன அப்படின்னா காரணம் கூற்றை என்ன செய்யுது, சரியாக விளக்குகிறது. அதனால வந்து இது என்ன அப்படின்னா ஆணும். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஓகேவா? சரி. அடுத்து பொறுத்துக. ஓகேவா? பொறுத்துக. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பட்டியல் 1 பட்டியல் 2. ஓகேவா? பட்டியல் 1 பட்டியல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பட்டியல் 1 சமகால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம். சீரற்ற முடுக்கம். அடுத்து 3வது நிலையான எதிர்மறை முடுக்கம், சீரான முடுக்கம். ஓகேவா? ரைட். இப்போ சமகால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம் தான் என்ன அப்படின்னா, ஓகேவா, இயக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இப்போ சமகால அளவு, கால அளவு சமமாக இருக்கும். இப்போ இடைவெளி எப்படி இருக்கும், கடக்கும் தொலைவும் எப்படி இருக்கும், அந்த சமமாக தான் இருக்கும். முதல்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு 10, அடுத்து ஒரு 15. கடக்கும் தொலைவு என்ன இருக்குது, இது 10 கிலோமீட்டர், இது 20 கிலோமீட்டர். அப்போ 5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் கடக்கும். அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து ஒரு 5 நிமிஷம் 20. அப்போ என்ன அப்படின்னா சமகால அளவுகளில் சம இடைவெளி கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம். அப்போ கரெக்டாக. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஒன்றுக்கு உண்டான ஆன்சர். சீரற்ற முடுக்கம். இப்போ சீரற்ற முடுக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஓகேவா? வந்து காலம் அதிகரிக்க சீரற்ற அந்த இது திசை வேக மதிப்பு கூடிக்கிட்டே போகும். நிலையான எதிர்மறை முடுக்கம். இப்போ காலம் அதிகரித்த முடுக்கம் திசை வேகம் குறையும். ஓகேவா? இப்போ காலம் அதிகரிக்க திசை வேகம் குறைஞ்சிட்டு வரும். இதுதான் எதிர்மறை முடுக்கம், அதில் நிலையான எதிர்மறை முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சீரான முடுக்கம். ஸோ சீரான முடுக்கம் என்ன அப்படின்னா இதுதான், காலமும் திசைகளும் சீரான இடைவெளியில் வந்து அதிகரித்தால் இதுதான் சீரான முடுக்கம். இப்போ இது 1 2 3 4. 1க்கு ஆன்சர் இதுதான். ஓகேவா? ரைட். அடுத்து 2க்கு ஆன்சரு இது. ஓகேவா? அடுத்து 3க்கு ஆன்சரு இது. 4க்கு ஆன்சரு. ஓகேவா? ரைட். நன்றி. அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.